ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம மாய்ஸ்சரைசர் வீடியோ ஆல்ரெடி பண்ணிட்டோம். ஸோ அடுத்து என்னன்னு தெரியுங்களா? சன்ஸ்கிரீன் தான். ஸோ சன்ஸ்கிரீன் நம்ம எப்படி சூஸ் பண்ணணுன்றத ஃபர்ஸ்ட் ஒரு 5 பாயிண்ட் சொல்றேன். எந்த மாரி நம்ம சன்ஸ்கிரீன சூஸ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து எஸ்பிஎஃப் லெவல். எஸ்பிஎஃப் லெவல் வந்து பிலோ 30 இருக்கவே கூடாதுங்க. 30, 50 இந்த ரேஞ்ச் தான். 50 என்னோட பர்சனல் ஒப்பீனியன். 50 கம்மியா எப்பவுமே வாங்கிடாதீங்க. 30 வாங்கலாம். பட் 50 ரொம்ப பெஸ்ட் ஆக்சுவலி. ஏன்னா நீங்க அதிகமா அவுட்டோர் போறீங்க, பீச்லாம் போறீங்கன்னா 50 யூஸ் பண்றது ரொம்ப பெஸ்ட். ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோட் ஸ்பெக்ட்ரம். ப்ரோட் ஸ்பெக்ட்ரம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூவிஏ, யூவி அந்த ரேஸ்ல இருந்து நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணுங்க. அது இல்லாம சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, மெலாஸ்மா மாதிரி ஸ்கின் டிசீஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா, பிக்மெண்டேஷன் அதிகமாக்கும். யூவி இல்ல PA++, போட்டிருக்கும் இல்லையா? இதெல்லாம் இந்த ப்ரொடெக்ஷனுக்குள்ளது தான். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒயிட் காஸ்ட், இரிட்டேஷன் எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. அடுத்தது ரொம்ப ஸ்டிக்கியாவே இருக்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்து தான் நம்ம ஒரு சன்ஸ்கிரீனை சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் மெயினா உங்க ஸ்கின்னுக்கு என்ன சன்ஸ்கிரீன் இருக்குன்றத நீங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும். உங்க ஸ்கின் ஆயிலியா, நார்மலா, ட்ரை ஸ்கின்னான்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணுங்க. ஸோ எனக்கு வந்து நார்மல் ட்ரை ஸ்கின். இப்போ நான் யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா 1% ஹைலூரானிக் ஆசிட் ப்ளஸ் விட்டமின் இ சேர்ந்த ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீயான டெர்மக்கோ தான். ஸோ டெர்மக்கோ பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது ஒரு இந்தியன் மேனுஃபேக்சர் தான். ஸோ குட் அண்ட் எனஃப்ங்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த குவாலிட்டி இந்த ப்ரைஸ்ல ரொம்ப சூட்டாகவே இருக்கும். செட்டாஃபில் மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போகணும்னு இல்லாதவங்க ஸோ டெர்மக்கோ மாதிரி நம்ம போகலாம். டீகன்ஸ்ட்ரக்ட் கூட நீங்கள் யூஸ் செக் பண்ணலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு இது பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ, பேரபென் கிடையாது. ஸோ நான் ஸ்டிக்கியாகவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு இது ஆகும். ஆக்சுவலி சன்ஸ்கிரீன் எது யூஸ் பண்ணணும் என்ன ரீசன்னு தெரியுமா? சன்ஸ்கிரீன் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஆன்டி ஏஜிங், இந்த யூவி ரேஸ் வந்து ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். ஸோ சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா உங்களுக்கு டேன் இருக்கும், பிகம்டேஷன் இருக்கும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணால் சன்ஸ்கிரீன் மஸ்ட் யூஸ் பண்ணும். 1 டேக்கு 1 ஆர் 2 டைம்ஸ் மினிமம் 1 டைம் யூஸ் பண்ணணும். கம்பல்சரி 2 டைம் யூஸ் பண்ணுறது என்னோட ஒப்பீனியனுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ரிசல்ட் சீக்கிரமே நீங்களே பார்ப்பீங்க. ஓகே. சன்ஸ்கிரீன் எதுக்காக யூஸ் பண்ணுன்றத பார்த்தோம். இந்த சன்ஸ்கிரீன்ல சில நெகட்டிவ்ஸ், சில கான்ஸும் இருக்குங்க. என்னன்றத சொல்லிடுறேன். இதுல வந்து 2 to 3 ஹவர்ஸ் தான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் இருக்கு. அதுக்கப்புறம் ரீஅப்ளை பண்ற மாரி இருக்கு. ஸோ ஸ்வெட்டிங் வாட்டர் ப்ரூஃப் கிடையாதுன்றதுனால ரொம்ப ஸ்வெட்டிங் ஆனா நம்ம ரீஅப்ளை பண்ணணும். அது இல்லாம இதோட குவாலிட்டி, பிரைஸ் வந்து பார்க்கும்போது சன்ஸ்கிரீன் எப்பவுமே கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஸோ அதை நீங்க செக் பண்ணணும். அதர்வைஸ் சன்ஸ்கிரீன் டெய்லி யூஸ் கண்டிப்பா பண்ணுங்க. சன்ஸ்கிரீன்னால நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். அதை யூஸ் பண்ணாம கண்டிப்பா இருக்காதீங்க. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். உங்க ஃபேஸ்க்கு உங்களுக்கு என்ன சூட் ஆகுன்றத நீங்க தான் டிசைட் பண்ணணும். எதுக்கு நீங்க இது ட்ரை பண்ணி பாருங்க. பட் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இது எந்த ஒரு ப்ரமோஷன்ஸும் கிடையாது. ஓகே. இது என்னோட மை ஸ்கின் கேர். நான் உங்களுக்கு என்னென்ன ஒப்பீனியன் என்னோட இதை யூஸ் பண்றேன். அதுல என்ன பெனிஃபிட் இருக்குன்றத நான் டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஸ்கின் கேர் ரொட்டீன் வீடியோஸ் நிறையவே இருக்கும். ஸ்கின் கேர், ஹேர் கேர் எல்லாமே நான் உங்களுக்கு என்னென்ன பிராண்ட் யூஸ் பண்றேன், என்ன குவாலிட்டி, என்ன பிரைஸ்ல கம்மியா கிடைக்கும், எங்க கிடைக்கும்ன்றத உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.